வணக்கம் மக்களே, சாற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகுவதாம். 118 மெஜாரிட்டிக்கு 117 திமுக எடுத்தாலே அமித்ஷா விளையாடுவாரா? விஜய்க்கு இவ்வளவு கூட்டமாக கூடுதே. வாங்க கணிப்பு, வாங்க வீடியோவை மூலியமாக காணலாம். அதாவது மேடைகளில் தீவிர பிழையுடன் விஜய் அவர்கள் பேசினாலும் கூட ஏன் இவ்வளவு கூட்டம் கூடுகிறது? எனவே ஆட்சியாளர்கள் எல்லாம் கவலைப்பட வேண்டிய விஜய் பேசும் விவரப்பிழையெல்லாம் கிடையாது. அந்த கூட்டத்தை பற்றி தான் கவலைப்பட வேண்டும் என்ற நிலைக்குத்தான் தமிழக அரசியலானது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா. அதாவது விஜய்க்காக வருபவர்கள் எல்லாமே ரசிகர்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? இப்படி சொல்லி சொல்லி தங்களை தாங்களே திமுக ஏமாற்றிக் கொள்கிறதாம். ஆட்சியாளர்கள் மீதுள்ள அதிருப்தி தான் பலரையும் விஜயிடம் கொண்டு போய் நிறுத்துகிறது என்ற மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் பேட்டி ஒன்றில் கூறியிருக்கிறார். அதாவது ரெட்ரோலக்ஸ் என்ற யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்த தத்துவமுள்ள மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் விஜயை பார்த்து திமுக பயப்படுகிறது, விஜய் என்ன சொன்னாலும் ஒருவித பீதி தான் வந்து விடுகிறதாம். அதாவது திமுக போட்டு வைத்திருக்க கணக்கே வேறு. அதாவது அதிமுக பலவீனமாக உள்ளது, பாஜகவுடன் கூட்டணி என்பதால் எதிர்மறையாக போய்விடுமா. எதிர்க்கட்சிகளும் ஒற்றுமை இல்லை, அதிமுகக்குள்ளே உள்கட்சி பூசல் உள்ளது. பாமக அப்பா மகன் சண்டையால் பாமக வாக்கு வங்கியும் சிதறுகிறதாம். இப்படியெல்லாம் தமிழகத்தில் அரசியல் களமானது சூழல் இவ்வாறு இருக்கும் நிலையில்தான் அதைத் தொடர்ந்துதான் திமுக நினைத்ததாம். ஆனால் விஜயோ எதிர்க்கட்சி ஓட்டுகளை மட்டுமல்ல, திமுக ஓட்டையும் கூட சேர்த்துதான் உடைக்கிறார் என்பதுதான் அவரது அரசியலாக உள்ளதாம். திமுக வெற்றி பெறும் என்றாலும் கூட எவ்வளவு வெற்றி பெறும் என்பதை கவனிக்க வேண்டியிருக்கிறதாம் அரசியலில். அதாவது 118 என்பது தனி மெஜாரிட்டி மேஜிக் நம்பராகும். ஒருவேளை 2006 தேர்தலில் போலவே 96 வந்துவிட்டால் திமுகவுக்கு 118 114 எடுத்தாலே அமித்ஷா தான் மோடி விளையாட ஆரம்பித்து விடுவார்கள். எனவேதான் திமுக வெற்றி பெறுவது பெரிதல்ல, அந்த வெற்றியை எவ்வளவு பெறப்போகிறது என்பதுதான் தமிழகத்தில் பொறுத்து பார்க்க வேண்டும். அதாவது மெஜாரிட்டியில் வெற்றி பெற்ற வேண்டும் என்பதற்காகவே திமுக தற்பொழுது ஏற்பட்டிருக்கும் நிர்பந்தமாகும். திமுகவுக்கு தற்போது சூழல் என்னவென்றால் திமுகவுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஒருவேளை ஒருங்கிணைந்த அதிமுக என்றால் அது சற்று சிக்கலை என்றே திமுகவுக்கு ஏற்படுத்தும் நிலையில் தான் 2026 சட்டமன்றத்தில் அமையும் என்ற நிலைப்பாட்டில் தான் அதை பார்க்கப்படுகிறதா. அதாவது விஜய்க்கு ஏன் இவ்வளவு கூட்டம் என்னவென்றால், விஜயை பொறுத்தவரை 2 வாரங்களில் 4 மாவட்டங்கள் சென்றிருக்கிறார். ஆனாலும் அங்குள்ள கூட்டத்தை மட்டுமே வைத்து எதையும் சொல்ல முடியாது என்று சிலர் கூறுகிறார்களாம். இக்கணிப்பானது அன்றைய காலத்தில் பொருந்தியது. ஆனால் இப்போது சோசியல் மீடியாவில் காலம், அதாவது விஜய் பிரச்சாரத்துக்கு நேரில் வந்து குவியும் கூட்டத்தை விட சோசியல் மீடியாவில் நேரத்தை பார்த்தவர்கள்தான் எண்ணிக்கை ஒரே நாளில் சில கோடிகளை தாண்டி விட்டதாம். காரணத்துக்காக சொல்ல போனால் 3 கோடி பேர் விஜய் பிரச்சாரத்துக்கு நேரிலும் இணையதளத்திலும் பார்ப்பதாக வைத்துக் கொண்டால் அதில் 60 லட்சம் பேர் வாக்குகளாக மாறுகள் என்றால் அது ஒரு மிகப்பெரிய விஷயமாகும். இதில் எதுவுமே ஓட்டாக மாறாது என்று எப்படி சொல்ல முடியும் நிலையில்தான் இதை பார்க்கப்படுகிறதா. அதாவது மேடைகளில் விவரப்பலையுடன் விஜய் பேசினாலும் கூட ஏன் இவ்வளவு கூட்டம் கூடுகிறது என ஆட்சியாளர்களை கவலைப்பட வேண்டிய விவரப்பலை கிடையாது. அந்த கூட்டத்தை பற்றி தான் கண்டிப்பாக அவர்கள் கவலைப்பட வேண்டும் நிலையில்தான் இந்த கூட்டமானது பார்க்கப்படுகிறதா. விஜய்க்காக வருபவர்கள் எல்லாமே ரசிகர்கள் என்று எப்படி சொல்ல முடியும் என்று சொல்லிதான் தங்களை தாங்களே திமுக ஏமாற்றிக் கொள்கிறது என்பது கூறியிருக்கிறாராம். அது மட்டுமின்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் டிவிக்கு, அதாவது தமிழக வெற்றி கழகம் யாருடன் கூட்டணி அமைக்கப் போகும் என்பதுதான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.